ஐயா கட்டடம் எங்குது, படிப்பு எங்கது, புள்ளக்காடுக எங்க புள்ளக்காடுக, அதுக்கு நல்லா படிக்கு. ஆனா துணைவேந்தரை மட்டும் ஆளுநர் தான் தேர்ந்தெடுக்கணும், நீங்க தேர்ந்தெடுக்கப்படாது, முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொன்னா கோபம் வருமா வராதான்னு கேட்காரு நம்ம சிதம்பரம் ஐயா. இதுக்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பல மாநிலங்களில் பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை அரசு தான் நியமிக்கிறது. இங்கே ஆளுநர் நியமிப்பார்னு பழைய சட்டம். இதை போன்ற ஆளுநர்கள் வருவார்கள் என்று சட்டத்தை இயற்றியவர்கள் கற்பனை செய்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அரசு நியமிக்கும். அரசு பணம், அரசு நிலம், அரசு கட்டிடம், ஆசிரியர்களை அரசு ஒப்புதலோடு தான் நியமிக்கணும். எல்லாமே அரசுனா ஏன் துணைவேந்தரை மட்டும் ஆளுநர் நியமிக்கணும்? துணைவேந்தரை அரசு நியமிக்கப்படாதா? மத்திய அரசு பல மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை மத்திய அரசு தானே நியமிக்கிறது. ஆக மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு மாநில அரசு ஏன் துணைவேந்தரை நியமிக்கக்கூடாது? இதற்கு பதிலே கிடையாது. ஆளுநரும் பதில் சொல்லலை, குடியரசுத் தலைவரும் பதில் சொல்லலை.